தந்தை மைந்தன் தூயாவின் திருப்பேரினாலே ஆமேன். நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்தமும் இரக்கமும் கிருபை நிறைந்த அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி நிறைந்த இதயத்தோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. இப்போதும் எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் தருகிறோம். விசேஷமாக வந்திருக்கிற திருச்சபையார் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் தருகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், நினைவுகள், யோசனைகள் எல்லாம் ஒருமுகப்படுத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் உடைய விசேஷித்த பிரசன்ன இந்த இடத்தில் தங்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தையை சுமந்து கொண்டு வந்திருக்கிற தகப்பானே, உம்முடைய அடியானை மறைத்து என் ஆண்டவர் வெளிப்பட வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆவிக்குரிய ஆகாரத்தை நீர் எங்களுக்கு அப்பமாக பெற்று தரப்போகிற தயவுக்காக ஸ்தோத்திரையா தகப்பனே. இந்த ஆராதனைக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா ஆயுதங்களையும் கர்த்தர் நிர்மூலமாக்கி ஜெயத்தை தரப்போகிறதற்காக ஸ்தோத்திரம். தாழ்த்தி வெறுமையாக்கி உம்முடைய கருத்திலே அர்ப்பணிக்கிறோம். ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய வழிபாட்டிற்கு ஆரம்பமாக நாம் அனைவரும் எழுந்து நின்று பாமாலையில் 170வது பாமாலையை நாம் பாடுவோம். பாமாலை எண் 170. நாம் இன்று வண்ணமாக ஜெபிப்போம். இரண்டாம் வழிபாட்டு முறைமை நாம் பின்பற்றுவோம்.
கடவுள் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவும். கடவுள் ஒளியாய் இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருளில்லை. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது எங்கள் வாய் உடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுது எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். திரியேக கடவுளை போற்றுவோம். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். வானமும் பூமியும் அது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவரும் வருகிறமானவர் சோதரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே, நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே, நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே, நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே, நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகி ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகி ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனையை ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் மேல் மனதுருகி எங்கள் மேல் பாவ அறிக்கை. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாகவும், நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போய், தகப்பனே, வரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வைகளும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்லன். உம்முடைய கூலிக்காரர்கள் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசிரியர் நமக்கு ராமல். எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டு பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நாம் முழங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம். சர்வ வல்லமை உள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை மனத்தாழ்மையோடு அறிக்கையிடுவோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கு விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாக குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்வாகியம் உள்ள குற்றவாளிகளாகிய எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களை கிருபை செய்தருளும். ஆமென். ஆண்டவருடைய பொறுமையான திருமுறை யாவருக்கும் ஆண்டவர் பாவம் மன்னிப்பு உறுதி அருள்கின்றார். ஆண்டவர் அருளும் பாவ மன்னிப்பின் உறுதியை நாம் பெற்றுக்கொள்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தி நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதான காலத்தையும் தம் தூயாவின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். நாம் உட்கார்வோம். இந்த நாளுக்குரிய திருமறை பகுதிகளை நாம் வாசிக்க கேட்போம்.
வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாம் வேத பகுதி சகரியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 19ஆம் வசனம் முடிய. சகரியா 8:12 முதல். விதைப்பு சமாதானம் உள்ளதாய் இருக்கும், திராட்சை செடி தன் கனியை தரும், பூமி தன் பலனை தரும், வானம் தன் பனியை தரும். இந்த ஜனத்தில் மீதியானவர்கள் இதையெல்லாம் சுதந்திரிக்க கட்டளையிடுவேன். சம்பவிப்பது என்னவென்றால், யூதா வம்சத்தாரே, இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே சாபமாய் இருக்கிற போலவே ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன். பயப்படாதீங்கள், உங்கள் கைகள் திடப்பட கடவது. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உங்கள் பிதாக்கள் எனக்கு கோபமுடின போது நான் உங்களை தண்டிக்க நினைத்து மனம் மாறாமல் இருந்தது போல இந்நாட்களில் எருசலேமுக்கும் யூதாவுக்கும் நன்மை செய்யும்படி திரும்ப நினைத்தேன். பயப்படாதீர்கள். நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால், அவனவன் பிறனோடே உண்மையை பேசுங்கள். உங்கள் வாசல்களில் சத்தியத்துக்கும் சமாதானத்துக்கும் ஏற்க நியாயந்தீருங்கள். ஒருவனும் பிறனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் தீங்கு நினையாமலும் பொய்யானையின் மேல் பிரியப்படாமலும் இருங்கள். இவைகள் எல்லாம் நான் வெறுக்கிற காரியங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சேனைகளுடைய கர்த்தரின் வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் 4ஆம் மாதத்தின் உபவாசமும் 5ஆம் மாதத்தின் உபவாசமும் 7ஆம் மாதத்தின் உபவாசமும் 10ஆம் மாதத்தின் உபவாசமும் யூதா வம்சத்தாருக்கு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நல்ல பண்டிகைகளாகவும் மாறிப்போகும். ஆகையால் சத்தியத்தையும் சமாதானத்தையும் சிநேகியுங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாகும். இரண்டாம் திருமறை பகுதி வாசித்து கேட்போம். இரண்டாம் வேத பாடம் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 5ஆம் வசனம் முடிய. ரோமர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறதென்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது என்பது வாசிங்கபடியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. நற்செய்தி பாடத்திற்காக நம் அனைவரும் எழுந்து நிற்போம். வாசிக்க வேண்டிய சுவிசேஷ வேத பகுதி பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 முதல் 33 முடிய. யோவான் 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 முதல். நான் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள், மறுபடியும் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள் என்றார். அப்பொழுது அவருடைய சீஷரில் சிலர், நான் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள் என்றும் மறுபடியும் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள் என்றும் அவர் நம்முடனே சொல்வதன் கருத்து என்ன என்று தங்களுக்குள்ளே பேசி கொண்டதுமன்றி
கொஞ்ச காலம் என்கிறாரே, இது என்ன? அவர் சொல்கிறது இன்னதென்று நமக்கு விளங்கவில்லையே என்றார்கள். அதை குறித்து தம்மிடத்தில் கேட்கும்படி அவர்கள் விரும்புகிறதை இயேசு அறிந்து அவளை நோக்கி, கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள், மறுபடியும் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள் என்று நான் சொன்னதை குறித்து நீங்கள் உங்களுக்குள்ளே விசாரிக்கிறீர்களோ? மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஸ்திரீயானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் போது அவள் துக்கம் அடைகிறாள். பிள்ளை பெற்றவுடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்கிற சந்தோஷத்தினால் அப்புறம் உபத்திரவத்தை நினையாள். அதுபோல நீங்களும் இப்பொழுது துக்கமடைந்திருக்கிறீர்கள். நான் மறுபடியும் உங்களை காண்பேன், அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான். அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை. கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். இவைகளை நான் உவமைகளாய் உடனே பேசுகிறேன். காலம் வரும், அப்பொழுது நான் உவமைகளாய் உடனே பேசாமல் பிதாவை குறித்து வெளிப்படையாக உங்களுக்கு அறிவிப்பேன். அந்த நாளில் நீங்கள் என் நாமத்தினாலே வேண்டிக் கொள்வீர்கள். உங்களுக்காக பிதாவை நான் கேட்டுக்கொள்வேன் என்று உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. நீங்கள் என்னை சிநேகித்து நான் தேவனிலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று விசுவாசிக்கபடியினால் பிதாதாமே உங்களை சிநேகிக்கிறார். நான் பிதாவிலிருந்து புறப்பட்டு உலகத்திலே வந்தேன், மறுபடியும் உலகத்தை விட்டு பிதாவிடத்துக்கு போகிறேன் என்றார். அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, இதோ இப்பொழுது நீர் ஓமையாய் பேசாமல் வெளிப்படையாய் பேசுகிறீர், நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் என்றும் ஒருவன் உம்மை வினவ வேண்டுவதில்லை என்றும் இப்பொழுது அறிந்திருக்கிறோம். இதனாலே நீர் தேவனிலிருந்து வந்தீர் என்று விசுவாசிக்கிறோம் என்றார்கள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள். இதோ நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் இடத்துக்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும். அது இப்பொழுது வந்திருக்கிறது. ஆனால் நான் தனித்திறேன், பிதா என்னுடனே கூட இருக்கிறார். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவையிலே உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார் என்பதை வாசிக்க வேண்டிய சுசேஷ வேத பகுதி வாசித்தாயிற்று. மாற்றி உண்டாக பாமாலையில் 361வது பாமாலை 361வது பாமாலை நாம் பாடுகின்ற பொழுது நம்முடைய உரை காணிக்கைகளை நாம் முன்பாக வந்து படைப்போம்.
எங்களை அதிகமாக நேசிக்கும் நல்ல ஆண்டவரே, நன்றியோடு கூட நாங்கள் இருக்கிறோம். இந்த மகிழ்ச்சியான ஆசீர்வதிக்கப்பட்டதான மாலை பொழுதுக்காக நாங்கள் உண்மை போற்றுகிறோம். இந்த ஞாயிறு வழிபாடை நாங்கள் நடத்த இயலாமல் போனாலும் வார நாட்களிலே நாங்கள் நடத்துவதற்கு நீர் எங்களுக்கு ஒரு கிருபையை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வழிபாட்டிலும் நாங்கள் நன்றியறிதலான இதயத்தோடு உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் நிற்கிறோம். உங்களுடைய வார்த்தைகளுக்காக காத்திருக்கிறோம். உங்களுடைய வசனங்களின் வழியாய், உங்களுடைய வார்த்தைகளின் வழியாய் நீர் பலப்படுத்தும்படியாய், எங்களை ஆற்றும்படியாய், தேற்றும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம். ஆண்டவரே, அடியனை மறைத்து நீர் வெளிப்படும் உங்களுடைய வார்த்தைகளை கேட்க உங்களுடைய பிள்ளைகள் இருதயத்தை சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தும்படியாய் வேண்டுகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். இறைமகன் இயேசுவின் வழியாக வேண்டுகிறோம். அன்பின் கடவுளே, அன்புக்குரியவரே, உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரினால் அன்போடு வாழ்த்துகின்றேன். இந்த மாலை நேரத்தில் நான் நினைத்தது மாலை வழிபாட்டிற்கு வருகின்ற குறைவான கூட்டம் தான் இருப்பார்கள். ஆனால் இந்த வழிபாட்டில் நிறைவாக மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த வாரத்து நாட்களிலே நாம் பணிகளுக்கு செல்வோம். ஆலயத்திற்கு வருவது கடினம், மக்களுடைய பங்கேற்பு குறைவாக இருக்கும் தான் எண்ணினோம். ஆனால் உண்மையாக மகிழ்ச்சியாக இருக்கின்றது. உங்களை பார்க்கின்ற பொழுது வந்திருக்கிற உங்களை வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் இந்த நாளிலும் வருகின்ற ஞாயிறு என்ன ஒரு சிந்தனை நாம் கொண்டிருக்கிறோமோ அதே தலைப்பின் அடிப்படையில் இந்த வழிபாட்டை நடத்தும்படியாக நாம் திட்டமிட்டிருக்கின்றோம். வருகிற ஞாயிறு நடைபெறுகின்ற தலைப்பிலேயே நாம் சிந்திக்கும்படியாக உங்களையும் நான் அழைக்கிறேன். வருகின்ற ஞாயிறு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த தலைப்பு என்னவென்று சொன்னால், மை பீஸ் ஐ கிவ் இட் டு யூ, என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன். யோவான் 14ஆம் அதிகாரம் 27வது வசனம். யாராகிலும் ஒருவர் வாசிங்கள். உலகம் தருகின்ற அல்ல, உலகம் தருவது போன்றதல்ல. உங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம், என் அமைதியை நான் உங்களுக்கு அருளுகிறேன் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் சீடர்களுக்கு அவர் சொல்லுகின்றார். இது எந்த ஒரு கான்டெக்ஸ்ட்ல, எந்த ஒரு இடத்துல அவர் சொல்லுகிறார் என்று சொன்னால், 13ஆம் அதிகாரத்தில், யோவான் 13ஆம் அதிகாரத்திலிருந்து துவங்குகின்ற பொழுது நாம் பார்ப்போம் என்று சொன்னால், மேல் வீட்டு அறையிலே நடைபெறுகின்ற அந்த நிகழ்வு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரணத்தை சந்திப்பதற்கு முன்பதாக தன் சீடர்களோடு கடைசி நேர அந்த உரையாடல், அந்த லாஸ்ட் சப்பர், கடைசி அந்த உணவின் பொழுது அவர்களோடு அந்த வார்த்தைகளை அவர் பகிர்ந்து கொள்கின்றார். சீடர்கள் மனம் கலங்கி அவர்கள் துக்கிக்கின்ற வேளையிலே யோவான் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் அறிந்திருக்கின்றோம், உங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக என்று அவர்களுக்கு சொல்லி, என்னிடத்தில் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று சொல்லி, பின்னாலே வருகின்ற இந்த வசனத்தின் வழியாக என் அமைதியை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்கிறார். உலகம் தருகின்ற வண்ணமாக அல்ல, இல்லை உலகத்திலே நமக்கு கிடைக்கின்ற அமைதியை போன்ற ஒரு அமைதி அல்ல, நான் கொடுக்கின்ற அந்த அமைதி அது உண்மையான அமைதியாக அது இருக்கும் என்று அவர் சொல்லுகின்றார். அப்போ உலகம் தருகின்ற அமைதிக்கும் நாம் ஆண்டவரிடத்திலிருந்து பெறுகின்ற அமைதிக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த அந்த காலத்திலே குறிப்பாக அந்த ரோம ஆட்சியாளர்கள் அந்த முழு பகுதியும் தங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள்ளாக வைத்திருக்கிறார்கள். ஒருவேளை அந்த அமைதி என்று சொல்லுகின்ற பொழுது, பீஸ் என்று சொன்னால் எந்த இடத்துல அமைதி தேவைப்படும் அப்படின்னா, பொதுவா என்ன சொல்லுவோம், பீஸ் ஆஃப்டர் வார், சண்டைக்கு பின்னால இல்ல சண்டைக்கு பின்னால சமாதானம், அமைதி என்று நாம் சொல்லுவோம். ஒரு இடத்துல ஒரு குழப்பம் நிலவுகிறது, ஒரு பிரச்சனை இருக்கிறது என்று சொன்னால் அங்கு அமைதியை உண்டாக்க வேண்டும். பொதுவாக அந்த சண்டை நடக்கிற இடத்துல நம்ம நியூஸ்ல எல்லாம் பார்த்தோம்னா சொல்லுவாங்க, அமைதி திரும்பி கொண்டிருக்கிறது,
அப்போ அமைதி திரும்பி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அங்கு குழப்பங்கள் இருந்தது, அமைதி திரும்பி. அப்போ அமைதி திரும்புகிறது என்று சொல்லுகின்ற பொழுது குறிப்பா இந்த இராணுவ கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிட்டது, இராணுவம் கைப்பற்றி விட்டது இந்த இடத்தை, அந்த இடத்துல அமைதி திரும்புகிறது அப்படின்ற வார்த்தைகளை நாம் கேட்டிருப்போம். அப்போ அதே போல ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளாகத்தான் இந்த ரோம ஆட்சியாளர்கள் அன்றைக்கு இஸ்ரேலர்களை குறிப்பாக இயேசு கிறிஸ்து வாழ்ந்த அந்த காலத்திலே வைத்திருக்கிறார்கள். நிலைமை கட்டுக்குள் இருக்கிறது, சிச்சுவேஷன் அண்டர் கண்ட்ரோல் என்று சொல்வார்கள். சிச்சுவேஷன் அண்டர் கண்ட்ரோல். என்ன கண்ட்ரோல்? யாரும் ரோம ஆட்சிக்கு எதிராக அவர்கள் முறுமுறுக்கவில்லை, யாரும் கிளர்ச்சி செய்யவில்லை. நாங்கள் நிலைமையை கட்டுக்குள் வைத்திருக்கிறோம், அமைதிக்குள்ளாக இருக்கிறது. இந்த உலகம் தருகிற அமைதி என்பது இது போன்ற ஒரு அமைதிதான். அது நிலையற்றது. மற்றவர்களுடைய சுதந்திரத்தை பிடுங்கி அல்லது மற்றவர்களுடைய உரிமையை அடக்கி அந்த இடத்திற்குள்ள சமாதானத்தை கொடுப்பதுதான் இன்றைய உலகமாக இருக்கிறது. இன்றைய ஆட்சியாளர்கள், இன்றைக்கு ஆட்சி செய்கிறவர்கள் அல்லது எல்லா இடத்திலும் அதிகாரத்தில் இருக்கிறவர்கள், அவர்கள் எல்லாரும் நினைப்பது என்ன அப்படின்னா, யாரும் எங்களுக்கு எதிராக எந்த உரிமையும் கேட்கக்கூடாது, நாங்கள் எதை கொடுக்கிறோமோ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதிலே அவர்கள் சமாதானமாக வாழ வேண்டும் என்பதுதான் இன்றைய ஆட்சியாளர்கள் அல்லது பொறுப்பாளர்கள் அல்லது ஆளுநர்களுடைய எண்ணமாகவே இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அது போன்ற எண்ணங்களோடு தான் அன்றைக்கு மக்கள் அச்சத்தின் மத்தியிலும் பல்வேறு உரிமைகளை இழந்தவர்களாக, நாங்கள் என்ன செய்வது, எங்களால் முறையிட முடியாது, நாங்கள் எதிர்த்து கேள்வி கேட்க முடியாது, நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி அமைதியாய் போய்க் கொண்டிருக்கின்ற சூழல். ஆனால் ஆட்சியாளர்கள் நாங்கள் எல்லாவற்றையும் கட்டுக்குள் வைத்திருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் ஆண்டவர் சொல்லுகின்றார், நான் கொடுக்கிற அமைதி, என்னுடைய அமைதி தருகின்ற அமைதியை போலதல்ல, நான் கொடுக்கிற அந்த சமாதானம் இந்த உலகம் தருகிற வண்ணமாக அல்லது அது முற்றிலும் வித்தியாசமானது. எப்படி வித்தியாசமானது? உங்களுடைய சுதந்திரத்தை, உங்களுடைய உரிமையை நீங்கள் பெற்றவர்களாக நீங்கள் வாழும்படியான ஒரு அமைதியை நான் உங்களுக்கு தருவேன் என்பதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த வார்த்தையாக அமைகிறது. ஒருவேளை இன்றைக்கு மை பீஸ் ஐ கிவ் இட் டு யூ, என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன். அப்போ இறைவன் அருளுகிற அமைதியை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய செயல்பாடுகள் இன்றைக்கு எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை தான் நாம் இன்றைக்கு எண்ணி பார்க்க அழைக்கப்படுகிறோம். நம்முடைய செயல்பாடுகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது 3 நிலைகளிலே நாம் புரிந்து கொள்ள முயற்சி செய்வோம். முதலாவது, நாம் வாசித்த திருமறை பகுதி சகரியா தீர்க்கதரிசன நூல் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரை நாம் வாசிக்க கேட்டோம். இந்த சகரியா புத்தகத்தை நாம் பார்க்கின்ற பொழுது இது எப்பொழுது, எந்த ஒரு சூழ்நிலை, எந்த ஒரு காலகட்டத்தில் எழுதப்படுகிறது என்று சொன்னால், அசிரியர்களிடத்திலும் பாபிலோனியர்களிடத்திலும் இவர்கள் அடிமைகளாக இருக்கின்ற காலம். கிறிஸ்துவுக்கு முன் 520வது 518ஆம் ஆண்டுகளிலே எழுதப்படுகின்ற ஒரு நூல். இவர்கள் அந்த சிறையிருப்பில் இருந்து ஆண்டவர் அவர்களை மீட்கும்படியாக ஆண்டவர் தன்னுடைய தீர்க்கதரிசி மூலமாக அவர்களுக்கு இறைவாக்கை கொடுக்கிறவராக இருக்கிறார். அங்கு நாம் பார்க்கின்ற பொழுது இந்த 8ஆம் அதிகாரம், அதற்கு முன்னால பகுதியில் அவர்கள் செய்த தவறுகள், அந்த தவறினால அவர்கள் அனுபவித்த தண்டனைகளை நாம் பார்க்க முடியும். இந்த பின்னால பகுதியில் வருகின்ற பொழுது 8ஆம் அதிகாரத்தில் நாம் பார்ப்போம் என்று சொன்னால், இந்த 8ஆம் அதிகாரத்திலிருந்து அவர் பல்வேறு வாக்குறுதிகளை அவர் கொடுத்திருப்பார். முதலாவது, ப்ராமிஸ் ஆஃப் ரெஸ்டோரேஷன், நகரங்கள் கட்டி எழுப்பப்படும், இடிந்த உங்களுடைய வீடுகள். ஏனென்று சொன்னால், அந்த சிறையிருப்பின் காலங்களிலே இவர்களை அங்கு போர் புரிந்து இவர்களுடைய உரிமைகளை எல்லாம் பறித்து கொண்டு அந்த இடத்தையே தீக்கிரையாக்கி கட்டிடங்களை இடித்து அவர்கள் வாழ்ந்த அந்த நகரங்கள் வாழாய் கிடக்கிற நகரங்களாய் மாறி போகின்றது, வாழ தகுதியற்ற இடங்களாக மாறி போகின்றது. அந்த இடத்துல ஆண்டவர் கொடுக்கிற வாக்குறுதி என்னவென்று சொன்னால், உங்களுடைய அந்த நகரத்தில நீங்கள் வாழ்வீர்கள், கட்டிடங்களை கட்டி எழுப்புவீர்கள் என்று அவர் வாக்குறுதியை கொடுக்கிறார். Promise of restoration, promise of prosperity,
அங்கு பெருக்கத்திற்கு ஆசீர்வாதத்திற்கான அங்கு வாக்குறுதிகள் சொல்லப்படும். உங்களுடைய ஆலைகளில் திராட்சை ரசம் நிறைந்திருக்கும் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். அங்கு நீங்கள் உழைத்து உங்களுடைய உழைப்பின் பலனை நீங்கள் உண்பீர்கள் என்பதாக ஆண்டவருடைய அந்த வாக்குறுதிகள் முன்னால பகுதியில் இவைகள் எல்லாம் சொல்லப்படும். அங்கு உங்களுடைய திராட்சை செடிகள் கனி கொடுக்கும் என்று அந்த முன்னால பகுதியில் சொல்லப்படும். இவை எல்லாத்தையும் சொல்லிட்டு 12வது வசனத்திலிருந்து இன்றைக்கு நாம் வாசித்த அந்த பகுதியை நாம் பார்ப்போம். அப்ப 12வது வசனத்திலிருந்து வாசிப்போம். யாராவது ஒருவர் 12வது வசனத்தை வாசிங்க. அப்போ அங்க என்ன சொல்றாரு? ப்ராமிஸ் ஆஃப் ப்ராஸ்பரிட்டி அண்ட் ப்ராமிஸ் ஆஃப் பீஸ். அமைதியாக அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் அவர்கள் பயிர் செய்வார்கள். அவங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. அவர்கள் உழைப்பார்கள். அவர்களுடைய உழைப்பு அவர்களுக்கு பலனை தரும். அந்த திராட்சை செடிகள் அங்கு அவர்களுக்கு கனி தரும். அங்கு நிலம் விளைவை தரும். வானம் அந்த பனியை பொழியும். இது எல்லாவற்றையும் உரிமையாக சொல்லி ஆண்டவர் அங்கு ஒரு பெரிய அந்த ப்ராமிஸ அந்த மக்களுக்கு சொல்லுகின்றவராக இருக்கிறார். அங்கு என்ன இருக்கும் அப்படின்னா அமைதி இருக்கும். அங்கு செழுமை இருக்கும். அங்கு அந்த இடத்துல நகர்கள் மீண்டும் கட்டி எழுப்பப்படும். ப்ராமிஸ் ஆஃப் ரெஸ்டோரேஷன், ப்ராமிஸ் ஆஃப் பீஸ் அண்ட் ப்ராமிஸ் ஆஃப் ப்ராஸ்பரிட்டி. இவர்கள் எல்லாவற்றையும் அவர் சொல்லிவிட்டு மக்களிடத்துல அவருடைய எதிர்பார்ப்பையும் அங்கு சொல்வதை நாம் பார்க்கிறோம். 13வது வசனத்தை வாசியுங்கள். உங்கள் கைகள் வலிமை பெறட்டும், அஞ்சாதீர்கள். இவ்வளவு காலம் நீங்கள் ஒரு சாபமாய் இருந்தீர்கள், ஆனால் இனி நீங்கள் ஒரு ஆசி மொழியாக you will be a blessing for others. நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு அந்த வாக்குறுதியை அவர் கொடுக்கின்றார். இவ்வளவு நாள் நீங்கள் ஒரு கர்ஸாக ஒரு சாபமாக இருந்தீர்கள். நீங்கள் மனம் மாறுகிற பொழுது, நீங்கள் மனம் மாறி திரும்பி வருகின்ற பொழுது, இதற்கு முன்னால பகுதியில நம்ம வாசித்து பார்க்க வேண்டும். அப்போ ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு அங்கு சொல்லப்படுகிறது. அப்படி வந்தீங்கன்னா எஞ்சி இருக்கிறவர்கள், நான் எல்லாரும் இஸ்ரேல் மக்கள் எல்லாருக்கும் இது இல்லை, அங்கு விடுபட்டு போனவர்கள், அந்த சிறையிருப்பில மீண்டு போன அந்த மக்களுக்கு நான் என்னுடைய எல்லா நன்மைகளையும் என்று சொல்லி ஆண்டவர் அந்த இஸ்ரேல் மக்களுக்கு சொல்லுகிறார். ஒருவேளை இன்றைக்கு அவர் அதை சொல்லிட்டு அதற்கு பின்னால பகுதியில நாம் வாசிப்போம் என்று சொன்னால் மிக அழகாக அவர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஆகவே 14வது வசனம், படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே, உங்கள் மூதாதையர் என்னை சினமடைய செய்த பொழுது நான் கருணை காட்டாதது உங்களுக்கு தீங்கு செய்ய திட்டமிட்டேன் என்கிறார் படைகளின் ஆண்டவர். அவ்வாறே இந்நாளில் மீண்டும் எருசலேமுக்கும் யூதாவின் குடும்பத்தாருக்கும் நன்மை செய்ய திட்டமிட்டுள்ளேன். அவங்க செய்த தவறுனாலே நான் கோபம் அடைந்தேன். உங்களுடைய மூதாதையர் செய்த தவறுகளினாலே நான் சினமுற்றேன், கோபம் அடைந்தேன், தீமை செய்ய வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் இப்பொழுது நான் இரக்கத்தை காண்பிக்க விரும்புகிறேன். யாருக்கு அப்படின்னா, அங்க பிரிந்திருக்கிற 2 கோத்திரத்துக்கு, அங்க 11 கோத்திரமோ இவங்கள தனியா பிரிஞ்சு போயிடுறாங்க. யூதா இஸ்ரேல் என்று பிரிந்து போகிறார்கள். இவர்கள் இருவருக்கும் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா, என்னுடைய அமைதியை, என்னுடைய அருளை, நான் நன்மைகளை அவர்களுக்கு அருளை காத்துக் கொண்டிருக்கிறேன். அவ்வாறே இந்நாளில் மீண்டும் எருசலேமுக்கும் யூதாவின் குடும்பத்தாருக்கும் நன்மை செய்ய திட்டமிட்டுள்ளேன். ஆகையால் அஞ்சாதீர்கள். ஒருவேளை இன்றைக்கு கூட நம்முடைய பல சூழல்களில நாம் அமைதி இழந்து காணப்படுகின்றோம். அமைதி எந்த இடங்களில் நாம் இழந்து போகிறோம் என்று சொன்னால், நம்முடைய குடும்பங்களிலே இழப்பு வருகின்ற பொழுது, அல்லது நம்முடைய குடும்பங்களிலே வியாதி வருகிற பொழுது, நமக்கு பல்வேறு நெருக்கடிகள் வருகின்ற பொழுது நாம் அமைதி இழந்தவர்களாக, எல்லாம் இருந்தும் அமைதியற்றவர்களாக நாம் மாறி போகின்றோம். அந்த சமாதானம் இல்லாமல் வாழ்கின்ற ஒரு நிலைக்காக தள்ளப்படுகின்றோம். ஆண்டவருடைய வாக்குறுதி இவ்வாறு இருக்கின்றது, நிச்சயமாக நீங்கள் அஞ்சாதீர்கள், நான் உங்களுக்கு நன்மை செய்ய திட்டமிட்டுள்ளேன்,
என்று சொல்லி அவர் எதை எதிர்பார்க்கிறார் என்று சொன்னால், முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, கடவுளுடைய அமைதியை நாம் பெற வேண்டும் என்று சொன்னார். என்னுடைய அமைதியை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வாக்குறுதி நமக்கு உறுதியாக வேண்டும் என்று சொன்னால், நாம் முதலாவது செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, இணக்கமான உறவு சக மனிதரோடு, ரிலேஷன்ஷிப் வித் ஃபெலோ பீயிங்ஸ், ஃபெலோ ஹியூமன் பீயிங்ஸ் என்று சொல்லலாம். நம் உடன் வாழ்கிறவர்களோடு, சக மனிதரோடு ஒரு இணக்கமான ஒரு உறவை கொண்டவர்களாக நாம் இருக்கும்படி ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். அப்போ 16வது வசனத்துல நாம் பார்க்கிறோம், நீங்கள் கடைபிடித்து ஒழுக்க வேண்டியவை இவைகளே, நீங்கள் கடைபிடிக்க வேண்டியவைகள் இவைகளே, ஒருவரோடு உண்மையை பேசுங்கள். என்னை யோசித்து பார்ப்போம், சமாதானம் குறைவாக இருக்கிறது என்று சொன்னால், எப்பெல்லாம் நம்ம பொய் பேசுறோமோ அப்போ சமாதானம் குறைந்து போகும். எப்பெல்லாம் நம்ம உண்மையை மறைக்கிறோமோ அப்பெல்லாம் சமாதானம் குறைந்து போகும். நாம் நினைக்கலாம், இந்த இடத்துல நான் போய் சொல்லி நான் இவரை ஏமாத்தி நான் அதுல இருந்து இந்த உண்மையை மறைச்சிட்டேன்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் ஒருவரோடு ஒருவர் உண்மையை பேசுங்கள். உங்கள் நகர வாயிலில் நீங்கள் அளிக்கும் தீர்ப்பு நீதியாகவும் உறவுக்கு வழிகோலுவதாகவும் இருக்கட்டும். உங்களுடைய அந்த தீர்ப்பு, நீங்கள் நீதியை செய்கிறவர்களாக, நியாயத்தை செய்கிறவர்களாக, உண்மையை பேசுகிறவர்களாக நீங்கள் இருங்கள். அப்படி உண்மை, நீதி, நியாயத்தை பேசுகிற பொழுது நிச்சயமாகவே நமக்கு உள்ளத்துல அந்த அமைதி இருக்கும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்ற அந்த அமைதி உலகம் பெறுகின்ற வண்ணமாக அல்ல. ஒருவேளை நாம இன்னைக்கு நீதி அநீதி செய்வோம் என்று சொன்னால் 4 பேர் நம்மளை பாராட்டிட்டு போயிடுவாங்க. ஒருவேளை அது நமக்கு மகிழ்ச்சி அருள்வதை போல இருக்கலாம், ஆனால் அது உண்மையான மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. அது உண்மையான அநீதிக்கு நாம் உடன்பட்டு போகிற பொழுது அது உண்மையான அமைதியை நமக்கு தர முடியாது. அப்போ எப்போ நம்ம உண்மையான அமைதியை பெற முடியும் என்று சொன்னால், நீதிக்கான அந்த முன்னெடுப்பு, நீதிக்கான அந்த முயற்சிகள், அங்கு நகர வாயிலே நின்று நீ தீர்ப்பெடுகின்ற பொழுது, நீ when you are passing a judgment, அதுல உண்மை இருக்கட்டும், அதுல நீதி இருக்கட்டும், நியாயத்தை செய்கிறவர்களாக இருங்கள், உண்மையை பேசுகிறவர்களாக இருங்கள் என்று சொல்லுகிறார். 17வது வசனத்துல பார்க்கிற பொழுது, ஒருவருக்கு எதிராக மற்றவர் தீமை செய்ய மனதாலும் நினைக்க வேண்டாம். மனதாலும் நினைக்க வேண்டாம். ஆண்டவர் இங்க என்ன சொல்றாரு? நான் தீமை செய்ய நினைத்தேன். யாருக்கு? மூதாதையருக்கு திட்டமிட்டு இருந்தேன், அவங்களுக்கு தப்பு செஞ்சாங்க. ஆனா இப்போ அவர் சொல்றாரு, நான் இரக்கம் காட்டுறேன், நான் உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னார், நீங்கள் மனதினாலும் மற்றவருக்கு தீமை செய்ய நினைக்க வேண்டாம். நான் நினைச்சையா ஆனா செய்யலையா? சிலர் சொல்லுவோம், நான் தீமை செஞ்சுன்னு நினைச்சேன், தீமை செய்ய வேண்டும் என்று கூட நமக்கு எழக்கூடாது என்பதுதான் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. உண்மையை பேசுங்கள், நீதியும் நியாயத்தையும் செய்யுங்கள், தீமை செய்ய மனதளவிலும் நினைக்காமல் பொய் ஆணை இடுவதை விரும்பாதீர்கள். பொய் ஆணை இடாதீர்கள் என்று சொல்லல, பொய் ஆணை இடுவதை விரும்பாதீர்கள். டோன்ட் லைக் தட் அப்படின்னா அடுத்தவங்க செஞ்சா அதை நீங்கள் விரும்பாதீர்கள், அதை என்கரேஜ் பண்ணாதீங்க, அதை ஊக்கப்படுத்தாதீர்கள் என்பது அதனுடைய பொருள். எனவே பொய் ஆணையிடுவதை விரும்பாதீர்கள். ஏனெனில் இவற்றையெல்லாம் நான் வெறுக்கிறேன். God hates all these things. எது? பொய் ஆணையிடுவதை, மற்றவருக்கு தீமை செய்ய நினைப்பதை, அநீதியான செயல்களை செய்வதை, பொய் பேசுவதை ஆண்டவர் அறவே வெறுக்கிறார். இதெல்லாம் நம்ம செய்யணும்னு சொன்னாவே we will have a cordial relationship with fellow beings. ஒருவேளை நம்முடைய குடும்பத்தாரோடு, அல்லது நாம் பணி செய்கிற இடங்களில, நாம் வாழ்கின்ற இடங்களில, நம் திருச்சபையில ஒரு நல் உறவை கொண்ட குடும்பங்களாக, நல் உறவை கொண்ட மனிதர்களாக நாம் இருக்க முடியும். அமைதி நம்முடைய நிலவும். 18வது
19வது வசனத்தை பார்க்கும் பொழுது, படைகளின் ஆண்டவர் வாக்கு எனக்கு மீண்டும் அருளப்பட்டது சொல்லிட்டு படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே: 4ஆம் மாதத்தின் உபவாசத்திலும் 5ஆம் மாதத்தின் நோன்பு, 7ஆம் மாதத்தின் நோன்பு, 10ஆம் மாதத்தின் நோன்பு யூதா குடும்பத்தாருக்கு மகிழ்ச்சியும் களிப்பும் நிறைந்த மாபெரும் திருவிழா நாளாக மாறட்டும். உங்களுடைய உபவாசம் ஒவ்வொரு அங்க அவங்களுக்கு ஜூயிஷ் முறைப்படி அவங்க ஒவ்வொரு மாசமும் அங்கு அவங்க உபவாசம் இருக்கணும், நோம்பு உண்ணா நோம்பு இருக்கணும் ஒரு குறிப்பிட்ட நாட்கள்ல. அதெல்லாம் உங்களுக்கு மகிழ்ச்சி தருகிற நாளாக இருக்கட்டும் அப்படின்னு என்ன பண்ணும், உங்களுடைய உபவாசங்களை மற்றவர்களோடு அதற்கான அந்த உபவாச நாட்களில் வருகின்றவைகளை மற்றவர்களோடு பகிர்கிறவர்களாக இருங்கள். அது திருவிழா கோலம் புகுவதாக, மகிழ்ச்சி அளிப்பதாக அது மாறட்டும். ஆதலால் வாய்மையும் நல் உறவையும் நாடுங்கள். அங்க பழைய பவர் மொழிபெயர்ப்பு என்ன இருக்கும்? உண்மையும் சத்தியத்தையும் சமாதானத்தையும் சிநேகியுங்கள். சத்தியத்தையும் சமாதானத்தையும் சிநேகியுங்கள். வாய்மையும் நல்லுறவையும் நாடுங்கள். நாடுங்கள், தேடுங்கள். அது உங்களுடைய வாழ்க்கையில் இன்னமும் நம்ம அப்படி எடுத்தோம்னா சிநேகியுங்கள். யூ லவ் தட். ட்ரை டு லவ். அந்த வாய்மை, சத்தியத்தை, உண்மையை நாம் நேசிக்கிறவர்களாக இருங்கள். நல் உறவை, சமாதானத்தை தேடுங்கள். அப்போது with fellow beings, fellow human beings, நம்முடைய சக மனிதரோடு நாம் நல் உறவு கொண்டவர்களாக இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக இறைவன் அருளுகிற அந்த சமாதானத்தை நாம் பெற முடியும். இரண்டாவதாக முதல்ல பார்ப்பது God in relationship with fellow beings. இரண்டாவது நாம் பார்ப்பது என்ன அப்படின்னு சொன்னா faithful relationship with God. பக்தி உள்ள உறவு கடவுளுடன் பக்தி உள்ள ஒரு உறவை நாம் கொள்ள அழைக்கப்படுகிறோம். அதுதான் ரோமாபுரிய திருச்சபைக்கு பவுல் அடிகளார் எழுதுகிற அந்த பகுதி. அங்கு நாம் பார்ப்போம் என்று சொன்னால் அதனுடைய அந்த பகுதியினுடைய அந்த துவக்கமே என்னன்னா, கிறிஸ்துவோடு இணைந்த நிலையில் புது வாழ்வு, நியூ லைஃப் இன் கிரைஸ்ட். கிறிஸ்துவோடு இணைந்த நிலையில் புது வாழ்வு, கடவுளுக்கு ஏற்புடையதாவதால் விளையும் பயன். What are the benefits? கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக, கடவுளுக்கு உகந்தவர்களாக மாறுவதனாலே நாம் பெறுகிற நன்மைகள் என்று சொல்லி அந்த பட்டியல் ஆரம்பிக்கின்றது. ஒருவேளை கிறிஸ்துவோடு கூட இணைந்த ஒரு நிலையில் ஒரு புது வாழ்வை அவர் அந்த ரோமாபுரிய திருச்சபையினிடத்தில் எதிர்பார்த்தவராக இந்த பகுதியை எழுதுகிறார். ஆகையால் முதல் வசனம், ஆகையால் நாம் கொண்டுள்ள நம்பிக்கையின் மூலம் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகி நாம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கடவுளோடு நல் உறவு கொண்டுள்ளோம். கடவுளோடு நல் உறவு கொண்டுள்ளோம். அங்க என்ன வருதையா? தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். கடவுளோடு கூட கடவுளுடைய இந்த சமாதானத்தை பெற்றிருக்கிறோம். அப்படின்னா கடவுளோடு கூட நல் உறவு, அந்த கடவுளோடு கூட நல் உறவு என்று சொன்னார் ஃபெய்த்ஃபுல் ரிலேஷன்ஷிப். கடவுளோடு கூடிய முதல்ல சக மனிதரோடு கூட கார்டியல் ரிலேஷன்ஷிப், இணக்கமான ஒரு உறவு. அதே நேரத்தில் கடவுளோடு கூட நம்பிக்கையில, விசுவாசத்தில, பக்தியில நாம் கொள்ளுகின்ற உறவு. அது ஜபத்தின் வழியாக, நம்முடைய அனுதினமும் கடவுளோடு நாம் கொள்கிற அந்த உறவு திருமறை வாசிப்பதின் வழியாக, அவர் எதிர்பார்க்கிறபடி நாம் நடப்பதின் வழியாக, நமக்குள்ளவைகளை மற்றவர்களோடு பகிர்வதின் வழியாக தான் அந்த நல் உறவை நாம் பெற முடிகிறது. அந்த நல் உறவு எவ்வாறு இருக்கிறது என்று சொன்னால், நாம் இப்பொழுது 2வது வருஷத்தை நாம் பார்க்கிற பொழுது நாம் இப்பொழுது அருள் நிலையை பெற்றிருக்கிறோம். இந்நிலையில் அடையும் உரிமை இயேசு கிறிஸ்துவின் மீது நாம் கொண்ட நம்பிக்கையால் தான் அவர் வழியாகவே நமக்கு கிடைத்திருக்கிறது. கடவுளின் ஆட்சியில் நாம் தங்குவோம் என்னும் எதிர்பார்ப்பில் பெரும் மகிழ்வும் கொள்ள முடிகிறது. நாம் பெரிய மகிழ்ச்சி அடைகிறோம் கடவுளுடைய மாட்சியில. We are going to find God's glory. கடவுளுடைய அந்த மாட்சியில நாம் பங்கு பெற இருக்கிறோம்.
ஏன் இந்த உரிமையை நாம் எங்கிருந்து பெற்றோம்? இயேசு கிறிஸ்துவை மீது நம்பிக்கை வைத்ததினாலே, நம்முடைய கடவுளாக, அவர் கடவுளுடைய மகனாக, நம்முடைய பெற்றவராக ஏற்றுக்கொண்டதினாலே நாம் இந்த இந்த நிலையில நாம் இருக்கின்றோம். அந்த நம்பிக்கையில நாம் நிலைத்திருக்க அழைக்கப்படுகிறோம் என்று சொல்லி, அது மட்டுமல்ல அப்படின்னு சொல்றார். அது மட்டுமல்ல, துன்பங்களை தாங்கிக் கொள்வதிலும் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். ஏனெனில் துன்பத்தால் மன உறுதியும், மன உறுதியால் தகமையும், தகமையால் எதிர்நோக்கும் விளையும் என அறிந்திருக்கிறோம். 4வது வசனத்தை வாசிங்க. 3வது 4வது வசனம். இந்த துன்பங்களின் வழியாய் நமக்கு மன உறுதி, அதனுடைய விளைவு என்னவாக இருக்கிறது என்று சொன்னால், நாம் எதிர்நோக்கிலே அதுல நாம் நிலைத்திருக்கிறதற்கு அது ஏதுவாக இருக்கிறது. அந்த எதிர்நோக்கு ஒருபொழுதும் ஏமாற்றம் தராது. ஏனெனில் நாம் பெற்றுள்ள தூய ஆவியின் வழியாக கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொங்கி நம்முடைய உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. கடவுளுடைய அன்பு நம்முடைய உள்ளங்களிலே பொழியப்பட்டுள்ளது என்று சொல்லி அவர் சொல்கிறார். கடவுளுடைய அன்பு பொழியப்படுகிறது. கடவுளுடைய அன்பு பொழியப்படும் என்று சொன்னால் நிச்சயமாக கடவுளுடைய அந்த சமாதானத்தை நாம் பெற முடியும். ஒரு ஆண்டவரோடு கூடிய அந்த உறவிலே, விசுவாச வாழ்க்கையிலே, பக்தியிலே அனுதினமும் நாம் வளருகின்ற பொழுது, அந்த உறவிலே நிலைத்திருக்கிற பொழுது கடவுளுடைய சமாதானம் நம்முடைய வாழ்விலே நிறைவாக இருக்கிறது. நாம் முதல்ல பார்ப்பது சக மனிதரோடு கூடிய உறவு. அந்த சக மனிதரோடு கூடிய நல் உறவின் வழியாக இறைவன் அருளும் சமாதானத்தை பெறுகிறோம். கடவுளோடு கூட நல் உறவை நாம் வைத்துக் கொள்வதனாலே இறைவன் அருளுகிற அந்த சமாதானத்தை, அமைதியை பெறுகிறோம். 3வது என்ன என்று சொன்னால், believe in God in spite of your troubles and sorrows. துன்பத்தின் மத்தியிலும் வேதனையின் மத்தியிலும் இறை பற்றில் உறுதியாய் இருக்க நாம் அழைக்கப்படுகிறோம். நாம் வாசித்த 16ஆம் அதிகாரம், யோவான் 16ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து 33ஆம் வசனம் வரை நாம் வாசித்தோம். ஒருவேளை நாம் இந்த 13ஆம் அதிகாரத்தில் துவங்குகின்ற அந்த நிகழ்வு, இயேசு கிறிஸ்து 13ஆம் அதிகாரத்தில் அந்த சீடர்களோடு பேச ஆரம்பிக்கிறார். அது 17ஆம் அதிகாரம். 17ஆம் அதிகாரம் வந்து ஒரு பெரிய ஜெபம். 17ஆம் அதிகாரம் முடியும். 18ஆம் அதிகாரத்தில் அவர் கைது செய்வார்கள். ஸோ அந்த 13, 14, 15, 16, 17 இது எல்லாமே அந்த மேல் வீட்டு அறையில நடைபெறுகின்ற ஒரு நிகழ்வு. அந்த மேல் வீட்டு அறையில தன் சீடர்களுக்கு அவர் சொல்வது என்ன என்று சொன்னால், அவர்களுடைய அந்த கஷ்டத்துல, துயரத்தில் அவர்கள் நிற்கிறார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போகிறார், இனி எங்களுக்கு யாரும் இல்லையே என்கின்ற ஒரு அங்கலாய்ப்போடு, ஒரு ஏமாற்றத்தோடு, மன கவலையோடு அவர்கள் நிற்கின்ற பொழுது அவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கின்ற வார்த்தைகள் தான் இந்த வார்த்தைகள். அவர்களோடு கூட அந்த உரையாடல், இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க பேசுகிறாங்க. இன்னும் சிறிது காலம்னா என்ன அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்போ போயிட்டு வந்துடுவாரா அப்படின்னு சொல்லி இவர்களுக்குள்ள ஒரு பெரிய அந்த குழப்பம், அந்த உரையாடல் ஓடிக்கொண்டிருக்கிறது. சிறிது காலம் என்று சொன்னால் அது என்ன என்று பேசிக்கொண்டிருக்கிற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீண்டும் அவர்களுக்கு சொல்லுகிறார், நான் மீண்டும் சிறிது காலத்தில் என்னை நீங்கள் காண்பீர்கள் என்று நான் சொன்னதை பற்றி உங்களிடையே சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அப்போ அந்த நிலைமை என்னன்னா வரப்போறது. அவர் மரிக்க போகிறார். 3 நாட்கள் அந்த கல்லறை, மீண்டும் அவர் உயிர் பெற்று எழுவார், மீண்டும் என்னை பார்ப்பீர்கள். இதுதான் அவர் சொல்ற அந்த உள்ளடக்கம். ஆனால் இதை அவர்களால் புரிந்து கொள்ளவில்லை. அதை அவர் வெளிப்படையாகவும் அவருக்கு சொல்லவில்லை. மாறாக இந்த இடத்துல அவர் சொல்வது என்ன அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு உறுதியாக சொல்கிறேன், நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், அப்பொழுது உலகம் மகிழும், நீங்கள் துயருவீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உலகத்துல உபத்திரவங்கள் உண்டு. அதுதான் கடைசியா அவர் முடிப்பாரு. இந்த உலகத்துல உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள்,
நான் உலகத்தை ஜெயித்தேன். உலகத்திலே உங்களுக்கு துன்பங்கள் உண்டு, எனினும் துணிவாயிருங்கள், நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன் என்று சொல்கிறார். அப்போ இதுதான் அவர்களுக்கு சொல்லுகின்ற, உங்களுக்கு உலகத்திலே உபத்திரவங்கள் துன்பங்கள் உண்டு. ஒருவேளை இன்றைக்கு நம்முடைய வாழ்விலும் கூட துன்பங்கள் உண்டு. நிறைய கிறிஸ்தவர்கள் நம்முடைய ஜெபம் என்னமா இருக்கும் அப்படின்னா, எனக்கு எந்த துன்பமும் வரக்கூடாது. நம்முடைய ஜெபம் எல்லாம் என்னது? எனக்கு எந்த துன்பமும் வரக்கூடாது சார், எனக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது, எனக்கு நல்லா பார்க்க. நம்ம ஜெபமே எப்பவுமே அப்படிதான். ஆனால் இந்த துன்பங்களை சகிக்கிற அனுபவம் நமக்கு அவசியம். இந்த துன்பங்களை ஏற்றுக்கொண்டு துன்பங்களின் மத்தியில, பாடுகளின் மத்தியில, வேதனைகளின் மத்தியில கிறிஸ்துவுக்கு சாட்சியாக வாழ்ந்த வாழ்க்கையை தான் கிறிஸ்து நம்மிடத்துல எதிர்பார்க்கிறோம். நம்ம நிறைய நேரங்கள்ல எனக்கு எதுவுமே வரக்கூடாது சாமி, இது உடனே நீக்கி போடும், உடனே சாமி ஏன் இதை கொடுக்கணும், ஏன் சாமி எனக்கு இதை கொடுத்தீங்க, அப்படிதான் நம்முடைய கேள்வியே இருக்கு. ஏன் ஐயா கடவுள் இதை எனக்கு அனுபவிக்கிறார், ஏன் எங்க துன்பம், எங்க குடும்பத்துக்கு துன்பம் சொல்றாரு. துன்பங்கள் உண்டு, பாடுகள் உண்டு, இதை நாம் நம்ப வேண்டும். இந்த துன்பங்களின் மத்தியில, பாடுகளின் மத்தியில, துயரங்களின் மத்தியில கடவுள் மீது எந்த அளவுக்கு பற்றுதலாய் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதுதான் கேள்வி. ஒருவேளை துன்பங்களின் மத்தியில, பாடுகளின் மத்தியில நாம் விசுவாசத்தை விடாமல் உறுதியாய் நாம் இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக கடவுளுடைய அமைதி நமக்கு நிறைவாய் கிடைக்கும், கடவுளுடைய சமாதானம் நிறைவாய் கிடைக்கும். இந்த துன்பங்களின் மத்தியில, இந்த துயரங்களின் மத்தியில கடவுள் நமக்கு விடுதலை தருவார். அதான் சொல்றாரு, நீங்கள் அழுவீர்கள், உலகம் மகிழும், மற்றவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள், உங்களை பார்த்து மற்றவர்கள் நகைப்பார்கள். கவலைப்படாதீங்க, துன்பத்தை கண்டு துவண்டு போவார்கள். நீங்கள் சந்திக்கிற சவால்களை கண்டு, தோல்விகளை கண்டு துவண்டு போவாதீர்கள், சோர்வடையாதீர்கள். மற்றவங்க என்னை பார்த்து சிரிக்கிறாங்க, மற்றவங்களை எங்களை பார்த்து கேலி பண்ற அளவுக்கு நாங்க வந்துட்டோமே, இருக்கும். இதன் மத்தியில் இதனால எனக்கு சமாதானம் போயிடுச்சு, இதனால நாங்கள் நிம்மதியற்ற வாழ்க்கையை வாழ்கிறோம், கவலைப்படாது. ஆண்டவர் நிம்மதியான அமைதியான ஒரு வாழ்க்கையை இந்த துன்பங்களினூடே கொடுப்பார், இந்த துன்பங்களின் மத்தியிலிருந்தே விடுதலையை கொடுப்பார். அதான் சொல்றாரு, உங்களுக்கும் சந்தோஷமாய், உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். Your sorrows will overturn to joy. உங்களுடைய அந்த துன்பங்கள் மகிழ்ச்சியாய் மாறும் என்று அவர் உறுதியாய் நமக்கு சொல்கிறார். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. என்ன எக்ஸாம்பிள் சொல்றாரு தெரியுமா? அழகா இங்க நிறைய பெண்கள் நம்ம உட்கார்ந்துருக்கோம். இல்லை, ஆண்களுக்கு இது புரியவே புரியாது, சொன்னாலும் புரியாது, புரிஞ்சிக்கவே முடியாது. ஒரு தாய் தான், நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு அந்த நான் சொல்லலாம், ஆனா என்னுடைய அனுபவம் அது கிடையாது. அந்த அனுபவம் யாரால சொல்ல முடியும்னா, குழந்தை ஈன்ற ஒரு தாயால தான் சொல்ல முடியும், குழந்தையை பெற்றெடுத்த ஒரு தாயால தான் சொல்ல முடியும். எந்த ஒரு ஆணாலும் அது சொல்ல முடியாது. அதுதான் அவர் சொல்கிறார், பிள்ளையை பெற்றெடுக்கும் பொழுது தாய் தனக்கு பேறு காலம் வந்து விட்டதால் வேதனை அடைகிறார். அந்த வலி, அந்த பேறு காலத்து வலி அது சாதாரண வலி இல்லை. ஒவ்வொரு பிரசவத்திற்கும் அந்த பெண் மரணப்படுக்கைக்கு சென்று வருகிறார் என்று டாக்டர் சொல்லுவாங்க. இல்லை இல்லை, அது கோயிங் டு டெத், போயிட்டு ரிட்டர்ன் வர மாதிரி தான் சொல்லுவாங்க. ஒரு பிரசவத்தின் பொழுது ஒரு பெண் தன்னுடைய 80% அந்த போன் ஸ்ட்ரென்த் இழந்து போறாங்க. ஏன் பெண்களுக்கெல்லாம் 40 வயசுல முட்டி வலி வருது, கால் உடைஞ்சாவ, கை உடைஞ்சாவ பெண்களுக்கு கூடுறதுக்கு ஏன் கஷ்டமாகுது அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு குழந்தையை ஈண்டெடுக்கும் பொழுதும் 80% ஆஃப் போன் ஸ்ட்ரென்த் வில் கோ. அப்போ அதனாலதான் குழந்தை பிறந்த உடனே நல்ல சத்துள்ள உணவு அம்மாவுக்கு கொடுக்கணும், சத்துள்ள உணவு அம்மாவுக்கு கொடுக்கணும்னு நமக்கு சொல்லி தருவாங்க. அப்படி அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த வலி, அந்த
அந்த வேதனை, அந்த கஷ்டம் அந்த பெண்ணால தான் முடியும். ஆனால் அழகாக சொல்லுவாங்க அந்த இடத்துல, ஆனால் பிள்ளையை பெற்றெடுத்த பின் உலகில் ஒரு மனித உயிர் தோன்றி உள்ளது என்னும் மகிழ்ச்சியால் தன் வேதனையை அவர் மறந்து விடுகிறார். அந்த வழியே தெரியாது. அந்த குழந்தை எடுத்துட்டு வந்து பக்கத்துல வச்சோன்னு நம்ம முகத்துல இருக்கும் பாருங்க மகிழ்ச்சி. அந்த குழந்தை அழும் பொழுது அந்த அம்மா முகத்துல இருக்கும் பாருங்க அந்த மகிழ்ச்சி, அதுக்கு ஈடு இணையே இல்லை. அந்த வலி மறந்து போகும், அந்த வலி பறந்து போகும், அந்த கஷ்டம் தெரியவே தெரியாது. அதுதான் ஆண்டவர் அவர் சொல்கிறார், உங்களுக்கு வேதனைகள் துன்பங்கள் கஷ்டங்கள் இருக்கும். எதற்கு என்று சொன்னார், you are going to receive some blessings. இந்த துன்பங்களின் மத்தியில், அதுதான் நம்முடைய நம்பிக்கை. இந்த துன்பங்களின் மத்தியில, பாடுகளின் மத்தியில, கஷ்டங்களின் மத்தியில கடவுள் நமக்கு ஏதோ ஒரு நன்மையை செய்ய போகிறார். அதுதான் அந்த குழந்தையை, ஒரு பேறுகால பெண்ணை அந்த பிரசவத்தை ஆண்டவர் உதாரணமாக அவர்களுக்கு காண்பிக்கிறார். சீடர்களுக்கு சொல்கிறார். சீடர்கள் எல்லாம் அங்க உட்கார்ந்துருந்தவங்க 12 பேரும் ஆண்கள் தான். அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, அவங்களால புரிந்து கொள்ள முடியாது. அதனாலதான் அவங்க என்ன பண்ணாங்க, இவ்வளவு சொன்னாலும் யாராவது சிலுவையில வந்துட்டாங்களா? இல்லை, எல்லாரும் ஓடிட்டாங்க. எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. அந்த சிலுவை அடையாளம் வரல, பெண்கள் தான் போய் நின்றுட்டாங்க. கல்லறைக்கு முதல்ல பெண்கள் தான் போனாங்க. உயிர்த்தெழுந்தது போய் பார்த்தது பெண்கள் தான். ஸோ அங்கே ஆண்கள் இல்லாமல் போயிடுறாங்க. இங்கே நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் ரொம்ப அழகான ஒரு உதாரணத்தை சொல்கிறார். அந்த வலி வேதனை கஷ்டம் எதுவுமே அந்த பெண்ணுக்கு தெரியாமல் போயிடும் எப்போ அந்த குழந்தையை பார்க்கின்ற பொழுது. அது போலதான் ஆண்டவர் சொல்வதுதான், இந்த துன்பங்களை பாடுகளை சகித்துக் கொள்ளுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள், உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, அதனுடைய எண் உங்கள் துன்பம் உங்களுடைய துயரம் சந்தோஷமாய் மாறும், உங்களுடைய துயரம் மகிழ்ச்சியாக மாறும். Your sorrows will turn to joy. அந்த மகிழ்ச்சி, ஹாப்பினஸ் அது நிறைவானதாக. அப்ப துன்பங்களின் மத்தியில நாம் இறைவனை மகிமைப்படுத்தும்படியாக அழைக்கப்படுகிறோம். அப்ப அது அழகா பின்னால சொல்லிட்டு வர்றாரு, என் தந்தையின் இடத்துல நீங்கள் எதுவும் கேட்டதில்லை, நீங்க கேளுங்க, என் தந்தையின் இடத்துல நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் உங்கள் எப்படி என் தந்தை கொடுப்பாரு அப்படின்னு சொன்ன அப்பொழுது உங்கள் மகிழ்ச்சி நிறைவடையும். 24வது வருஷம் கடைசி பகுதி என்ன சொல்லுது? அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி பெற்றுக்கொள்ளுங்கள். எப்போ அது நமக்கு வர முடியும்? எப்போ சந்தோஷம் நிறைவா இருக்கும் அப்படின்னா, துன்பங்களின் மத்தியில நம்முடைய விசுவாச வாழ்க்கையில உறுதியாய் இருப்பது, பாடுகளின் மத்தியில இறைவன் எனக்கு இதை செய்வார், இதிலிருந்து நான் மீண்டு வருவேன், இறைவன் எனக்கு விடுதலை அளிப்பார் என்கிற அந்த உறுதியான அசைக்க முடியாத அந்த நம்பிக்கை, அதன் மத்தியில அதனுடைய நிறைவுதான் மகிழ்ச்சி. அது உங்கள் மகிழ்ச்சி நிறைவாயிருக்கும் பொருட்டு நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறும் என்று அவர் சொல்லுகிறார். அப்படி சொல்லிட்டு மீண்டும் ஒரு முறை, நான் தந்தையினிடத்துல உங்களை கூட்டு போ, தந்தை கேட்பாரு, அது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அவர் சொல்றார், நான் வெளிப்படையா அவங்களோட கூட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா அவர் 30வது வருஷத்துல, உமக்கு அனைத்தும் தெரியும், யாரும் உம்மிடம் கேள்வி கேட்க தேவையில்லை என்பது எங்களுக்கு இப்பொழுது புரிகிறது, இதிலிருந்து நீர் கடவுளிடம் இருந்து வந்தவர் என்பதை நாங்கள் நம்புகிறோம் என்று சீடர்கள் சொல்கிறார். நாங்கள் நம்புகிறோம், உமக்கு எல்லாம் தெரியும், நீர் கடவுளிடம் இருந்துதான் வந்தீர் என்பதை நாங்கள் நம்புகிறோம் என்று சீடர்கள் சொல்லுகிறார்கள். அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் இது எல்லாத்தையும் அவர் சொல்லும்பொழுது அவங்க ரெஸ்பான்ஸ் என்னவா இருக்கு? நாங்கள் நம்புகிறோம், நம்புங்கள், நாங்கள் நம்புகிறோம், கடவுளுக்கு எல்லாம் தெரியும், அவருக்கு எல்லாம் தெரியும், நம்முடைய துன்பங்கள் எல்லாம் அவருக்கு தெரியும். ஏன் கடவுளுக்கு தெரியாதான்னு நிறைய நேரங்கள்ல கேள்வி கேட்கிறோம். தெரியும், நம்புங்கள், கடவுள் மாற்றத்தை கொடுப்பார் என்பதை நம்புங்கள். அந்த நம்பிக்கை உங்களுக்கு இறைவன் கொடுக்கிற அமைதியை பெற்றுத்தரும். அப்படி சொல்லிட்டு தான் அவர் சொல்கிறாரு 31வது வசனம், இப்பொழுது
இயேசு அவர்களை பார்த்து, இப்பொழுது நம்புகிறீர்களா? இதோ காலம் வருகிறது, ஏன் வந்தே விட்டது, அப்பொழுது நீங்கள் சிதறடிக்கப்பட்டு ஒவ்வொருவரும் அவரவர் வீட்டுக்கு ஓடி போவீர்கள். நடந்துச்சுதான், இதான் நடந்துச்சு. அவர்கள் வீட்டுக்கு ஓடி போவீர்கள். அவங்க நம்புறோன்னு சொன்னாலும் காலம் வருகிறது, வந்தே விட்டது. இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் நடக்க போகுது. அன்னைக்கு ராத்திரி, வியாழக்கிழமை ராத்திரி ஓடிட்டாங்க. கெத்செமனே தோட்டத்திலிருந்து பாதி பேர் ஓடிட்டாங்க. சிதறடிக்கப்படுவீர்கள், ஓடி போவீர்கள் என்று சொல்லிட்டு, என்னை தனியே விட்டு விடுவீர்கள், ஆயினும் நான் தனியாக இருப்பதில்லை, தந்தை என்னோடு கூட இருக்கிறார். இதுதான் நம்முடைய நம்பிக்கை. நான் தனியாக இல்லை. நிறைய என் கணவரை நான் இழந்து விட்டேன், என் மனைவியை நான் இழந்து விட்டேன், என் பெற்றோரை நான் இழந்து விட்டேன், என் பிள்ளைகளை நான் இழந்து விட்டேன், நான் தனியாக இருக்கிறேன். இந்த கஷ்டத்துல யாருமே எனக்கு துணை இல்லையா? ஒரு பிரச்சனை வந்துச்சு, எல்லா குடும்பமும் உறவுக்காரங்களாம் விட்டு போயிட்டாங்கய்யா, எந்த உறவுக்காரங்களும் என் கூட நிற்கலையா, நான் தனியா நிற்கிறையா. நம்புங்கள், தனியாய் இல்லை, கடவுள் என்னோடு கூட இருக்கிறார், என் தந்தை என்னோடு கூட இருக்கிறார். அந்த நம்பிக்கையின் வழியாகத்தான் என் வழியாக நீங்கள் அமைதியை காணும் பொருட்டு இவற்றையெல்லாம் நான் உங்களுக்கு உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் துணிவுடன் இருங்கள், இதன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை வென்று விட்டேன் என்று சொல்கிறார். ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற அந்த நம்பிக்கை. Believe in God in spite of your troubles and sorrows. உங்கள் துன்பத்தின் மத்தியில இறை பற்றில உறுதியாயிருங்கள். நிச்சயமா இறைவனுடைய அமைதி உங்களுடைய வாழ்வில் இருக்கும். முதலாவது, இறைவன் இயேசு கிறிஸ்து கொடுக்கிற அந்த அமைதியை நாம் பெற வேண்டும் என்று சொன்னார். 3 காரியங்கள். 1, கார்டியல் ரிலேஷன்ஷிப், இணக்கமான உறவு சக மனிதரோடு இரக்கமான ஒரு உறவை நாம் கொண்டவர்களாக, உண்மையை பேசுகிறவர்களாக, நீதியை செய்கிறவர்களாக, பொய் பேசுகிறவர்களாக இல்லாமல், பொய் ஆணையிடுகிறவர்களாக இல்லாமல், அவைகளை வெறுக்கிறவர்களாக நாம் இருப்போம் என்று சொன்னால், நிச்சயமாக அவைகளெல்லாம் கடவுள் வெறுக்கிறார் என்கிற அந்த சகரியாவின் திருக்கரின் வழியாய் இஸ்ரேல் மக்களுக்கு சொல்லப்பட்டது போல நமக்கும் என்று சொல்லும். நிச்சயம் அப்படி செய்வோம், அப்படி வாழ்வோம் என்று சொன்னால் கடவுளுடைய அமைதி நம்முடைய உள்ளத்தில் இருக்கும். 2வது, கடவுளோடு கூட நல் உறவு, ஃபெய்த்ஃபுல் ரிலேஷன்ஷிப், பக்தியுள்ள உறவு. கடவுளோடு கூட அந்த பக்தி உள்ள ஒரு உறவின் வழியாய் கடவுள் நமக்கு அமைதி அருளுகிறார். அதான் நம்ம ரோமர்ல பார்க்குறோம், கிறிஸ்துவுக்குள் புது வாழ்வு என்று நாம் பார்க்கிறோம். அது 3வது என்ன அப்படின்னு சொன்னால், துன்பத்தின் மத்தியில கடவுளை நம்புவது, துயரத்தின் மத்தியிலே கடவுளை நம்புவது. Believe in God in spite of our troubles. இப்படி நாம் இருக்கின்ற பொழுது நிச்சயமாக இறை அமைதி, கடவுள் கொடுக்கின்ற அந்த அமைதி நம்முடைய உள்ளங்களை ஆட்கொள்ளும், நம்மை வழி நடத்தும் என்பதில் சந்தேகமில்லை. கடவுளுடைய அமைதி நம் ஒவ்வொருடைய வாழ்விலும் நிறைவாயிருந்து செயல்படுவதாக. நாம் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய பற்றுறுதியை, விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். அப்போ சிலர் விசுவாசம் இணைந்து சொல்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்து சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாக நான் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த பாடுபட்டு சிலுவையில் அறையொன்றும் அதை கடக்க பண்ணப்பட்டு பாதாளத்தில் இருந்தார். 3ஆம் நாள் மரித்து தெரிந்தார். மண்டலத்தில் சர்வ நியாயத்திற்கு வருவார். விசுவாசிக்கிறேன். பொதுவாக பரிசமையும் பரிசவாண்டி ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் சரீர உயிர்களும் நீதியை சிவனும் விசுவாசிக்கிறேன். திருச்சபைக்குரிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் சபையினர் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் கேட்ட சத்தியத்திற்காக இறைவனை ஸ்தோத்திரிப்போம். ஆகஸ்ட் 8ஆம் தேதி முதல் செப்டம்பர் 15ஆம் தேதி வரை வரவு செலவுகள் கணக்குகள். ஆகஸ்ட் 8ஆம் தேதி ஆலய ஆராதனை முதல் காணிக்கை 5772 ரூபாய். கட்டிட நிதிக்கான காணிக்கை 5094 ரூபாய். மாலை ஆராதனை காணிக்கை 649 ரூபாய். செப்டம்பர் 1ஆம் தேதி காலை ஆராதனை காணிக்கை 3032 ரூபாய். ஞானஸ்நான ஆராதனை காணிக்கை 2022 ரூபாய். சோஸ்திர காணிக்கை 2500 ரூபாய். சந்தா கவர் காணிக்கைகள் 1,64,030 ரூபாய். பிறந்தநாள் காணிக்கை 3600 ரூபாய்.
திருமண நாள் காணிக்கை 1400 ரூபாய், சோஸ்திர காணிக்கை 1200 ரூபாய், பேராய நற்செய்தி பணி வாரியம் நன்கொடை 1400 ரூபாய், கட்டிட நிதி 30,000 ரூபாய், சுய வெறுப்பு உண்டியல் மூலம் வரவு 1018 ரூபாய், ஆலய உண்டியல் காணிக்கை 18,346 ரூபாய், மிஷினரி பணிக்காக பெண்கள் ஐக்கிய சங்கம் மூலம் வரவு 2000 ரூபாய், ஏலம் மூலம் வரவு 1180 ரூபாய், பாரிஷ் ஹால் மின் கட்டணம் சுத்தம் செய்ய பெறப்பட்ட தொகை 1300 ரூபாய், பாஸ்டர்ஸ் பிரிவு உபசார நன்கொடை 100 ரூபாய். ஆக மொத்த வரவுகள் 2,44,643 ரூபாய். இதை தவிர 22 கேரட் 1 கிராம் தங்க நாணயம் 3 நம்பர் 3, ஒரு பழைய தங்க வளையல் 1. செலவுகள் செக்ஷன் சம்பளம் ஆகஸ்ட்டு 10,240, ஆயர் இல்லம் வாடகை பராமரிப்பு கட்டணம் 16,000 ரூபாய், மிஷினரி அலவன்ஸ் 2,000 ரூபாய், ஏழைகள் நிதி 1000 ரூபாய், மின்சார சாதனங்கள் வாங்கியது பழுது பார்த்தது 9,560 ரூபாய், ப்ளம்பிங் வேலைகள் செலவுகள் 3,650 ரூபாய், ஸ்பீக்கர் சவுண்ட் சிஸ்டம் வயரிங் அண்ட் ஃபிக்ஸிங் 950 ரூபாய், மிதியடிகள் 3 மிதியடிகள் வாங்கிய செலவுகள் 27,916 ரூபாய், ஆலய ஆராதனை ஆன்லைனில் ஒளிபரப்ப செலவுகள் 254 ரூபாய், வேதாகமம் வாங்கிய செலவு 700 ரூபாய், ஆலயம் பாரிஷால் சுத்தம் செய்ய செலவுகள் 3,060 ரூபாய், ஸ்டேஷ்னரி செல்ஃபிங் ரப்பர் ஸ்டாம்ப் வாங்கியது 1,900 ரூபாய், வங்கி கட்டணம் 6 ரூபாய். ஆக மொத்த செலவுகள் 77,236 ரூபாய். சபைக்கான அறிவிப்புகள். அரசாங்கத்தின் வழிகாட்டுதலின்படி ஞாயிற்றுக்கிழமைகளில் வழக்கமான ஆலய ஆராதனை நடத்த முடியாததால் மறு அறிவிப்பு வரும் வரை ஒவ்வொரு வியாழக்கிழமையும் சாயங்காலம் 7 மணிக்கு ஆலய ஆராதனை ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. சபை மக்கள் அரசின் வழிகாட்டுதலை கடைபிடித்து ஆராதனையில் பங்கு பெற்று தேவ ஆசீர்வாதம் பெற்று செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஆராதனை முழுவதும் ரெக்கார்ட் செய்யப்பட்டு வருகிற ஞாயிறு காலை 8:30 மணிக்கு ஆன்லைனில் சபையார் பார்ப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நாளை வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு பெண்கள் ஐக்கிய சங்க கூடுகை கான்ஃபரன்ஸ் கால் மூலம் நடைபெறும். வரும் ஞாயிறு காலை 11:30 மணிக்கு ஆலயத்தின் ஓய்வு நாள் பாடசாலை வகுப்பும் வாலிபர் சங்க கூடுகையும் ஆன்லைன் கூகுள் மீட் மூலம் நடைபெறும். வரும் ஞாயிறு மாலை 6:30 மணிக்கு குடும்ப ஜெப கூடுகை திரு திலீப் குமார் அவர்கள் இல்லத்தில் ஆன்லைன் மூலம் நடைபெறும். அவர்களது முகவரி திரு திலீப் குமார், 111 கீழ் 5 காந்தி தெரு, டாக்டர் ராமமூர்த்தி நகர், கீழ்கட்டளை. ஆண்கள் ஐக்கிய சங்க கூடுகை 21/9/2021 செவ்வாய் மாலை 7 மணிக்கு ஆன்லைன் மூலம் நடைபெறும். நமது ஆலயத்தின் பணியாளர் திரு ஜெயபால் அவர்கள் குடும்ப சூழ்நிலை காரணமாக தன்னை வேலையிலிருந்து விடுவிக்குமாறு கேட்டுக்கொண்டிருக்கிறார். மாற்று ஏற்பாடு செய்யப்பட்டவுடன் அவர் பணியிலிருந்து விடுவிக்கப்படுவார். அவருக்கு மனமுவந்து அன்பளிப்பு கொடுக்க விரும்பும் சபை மக்கள் ஆலய வாசலில் வைக்கப்பட்டிருக்கும் கவரில் தெளிவாக குறிப்பிட்டு ஆலய ஆராதனையிலோ அல்லது ஆலய உண்டியலிலோ படைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். திருச்சபையில் சுகவீனமாக இருப்பவருக்காகவும் லாக்டவுன் காரணமாக பலவித சிரமங்களுக்கு ஆட்பட்டவர்களுக்காகவும் உயர்கல்விக்காக முயற்சி செய்யும் மாணவர்களுக்காகவும் சபை மக்கள் தங்கள் ஜெபத்தில் நினைத்து கொள்ள வேண்டுகிறோம். நமது சபை ஆயரின் தாப்பனார் திரு சபரிமுத்து ராபர்ட் அவர்களும் நமது சபையின் ஆராதனை பணியாளர் திரு ஐசக் ஜான்ராஜ் அவர்களும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று தற்போது வீடு திரும்பி வீட்டில் இருந்து கொண்டு சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் விரைவில் பூரண சுகம் பெறவும் நாம் ஜெபிப்போம். இந்த வாரம் பிறந்தநாள் திருமண நாள் காண்பவரை திருச்சபையின் சார்பில் வாழ்த்துகிறோம். பிறந்த நாள் காண்பவர்கள் 16/9 மிஸ்ஸஸ் அற்புதராணி, ஒய்ஃப் ஆஃப் மிஸ்டர் எஸ் சிவகுமார். 18/9 பேபி எஸ் கேட்லின், டாக்டர் ஆஃப் மிஸ்டர் எஸ் செலின் ஆனந்த். 18/9 மிஸ்ஸஸ் எல் திவ்யா சூசன் கிராண்ட்,
ஒய்ஃப் ஆஃப் மிஸ்டர் மதன் மார்ட்டின். 20/9 மாஸ்டர் டி.ஆர். கிரேசன், சன் ஆஃப் மிஸ்டர் டி. ராஜன். 20/9 மிஸ்ஸஸ் லவினா மக்தலேனா மேரி, ஒய்ஃப் ஆஃப் மிஸ்டர் ஆர். சாம்சரன். 21/9 மிஸ்டர் ஆர். ரிச்சர்ட் ஹென்ரி. 21/9 மிஸ்ஸஸ் மெர்சி ஷைலா, ஒய்ஃப் ஆஃப் மிஸ்டர் ஜாஸ்பர் சாமுவேல். 21/9 மாஸ்டர் ஏ. சாமுவேல் தாமஸ், சன் ஆஃப் மிஸ்டர் அசோக் தாமஸ் துரை. 21/9 தேவி கியானா ஜே. கிறிஸ்டி, டாக்டர் ஆஃப் மிஸ்டர் எட்வின் பாக்கியராஜ். 22/9 மிஸ்டர் ஜே. ஜொஃப்ரின் சாம். 22/9 மிஸ்ஸஸ் பி.ஆர். பெல்சி ஷைலா, ஒய்ஃப் ஆஃப் மிஸ்டர் என். சுரேஷ். திருமண நாள் காண்பவர்கள் 16/9 மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ஆர். ரிச்சர்ட் ஹென்ரி. 16/9 மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ஜோசப் ரவீந்திரன். கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாரோடும் கிருபையும் நிறைந்த கடவுளே, நாங்கள் உம்மை போற்றுகிறோம், துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் உங்களுடைய சமூகத்தில் நன்றி ஏறுதலான இதயத்தோடு முழங்கால் படிட்டு இருக்கிற எங்களுடைய செய்த நன்மைகளுக்காக உங்களை போற்றுகிறோம். ஆண்டவரே, நீர் பிறந்த நாளிலே அவருடைய வாழ்விலே காணும்படியான கிருபையை கொடுக்கிறீர். ஒவ்வொருவருக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். அவருடைய வாழ்விலே உங்களுடைய நிறைவான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் சுகத்தையும் பலத்தையும் நிறுவனமுடியாக வேண்டுகிறோம். எல்லா நன்மைகளையும் தரும்படியாக வேண்டுகிறோம். இப்படி நன்றியான இதயத்தோடு உடைய சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் இறைவன் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக இறைவன் நேசி வழியாக வேண்டுகிறோம். நாம் அனைவரும் எழுதுவது கீர்த்தனையிலே 217வது கீர்த்தனை, அன்பை கீர்த்தனை பாடுவோம். அப்போது நம்மை காணிக்கை கீர்த்தனை 217.
ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கமும் அன்பும் தயவும் நிறைந்த கடவுளை நாங்கள் உண்மை போற்றுகிறோம், துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த வாக்குறுதி, என்னுடைய அமைதியை சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். நீர் எங்களுக்கு அருளுகிற இறைவனாய் இருப்பதற்காக நாங்கள் உண்மை போற்றுகிறோம். நீர் எங்களிடத்துல எதிர்பார்ப்பது சக மனிதரோடு உறவு கொண்டவர்களாய் வாழும்படியாக, கடவுளோடு நல் பக்தி உள்ள ஒரு உறவை கொண்டவர்களாக, துன்பத்தின் மத்தியில எங்களுடைய விசுவாச வாழ்க்கையில உறுதியாக இருக்கிறவர்களாகவும் நாங்கள் இருக்கும்படி அழைத்திருக்கிறேன். இதை புரிந்து கொண்டவர்களாய் ஆண்டவரே, நாங்கள் நேர்மையான ஒரு உள்ளத்தோடு ஆண்டவரே நேர்மையான செயல்களை செய்கிறவர்களாக, பொய்யை வெறுக்கிறவர்களாக ஆண்டவரே, அதே நேரத்தில் நாங்கள் எப்பொழுதும் அன்போடு துணிப்போடு செயல்படுகிறவர்களாக நாங்கள் இருக்க எங்களுக்கு அருள் செய்யும். அதே நேரத்தில் சமைத்துக் கொள்கின்ற பாடுகளை ஏற்றுக்கொள்ளும்படியாய் மத்தியிலே எங்களுக்கு விடுதலை தருவீர் என்கிற அந்த நம்பிக்கையில உறுதியாய் இருக்கின்றவர்களாய் நீர் எங்களை மாற்றும்படியாய் நாங்கள் நீர் அருளுகிற அந்த அமைதியை உலகம் தருகின்ற வண்ணமாக கொடுக்கின்ற அந்த உண்மையான அமைதியை நாங்கள் பெற்றவர்களாய், உம்முடைய சாட்சிகளாய், உம்முடைய அன்புக்கு ஆண்டவரே நாங்கள் பாத்திரவான்களாய் வாழ நீர் அனைத்து ஒவ்வொருவரையும் திருக்கரத்திற்குள்ளே கொடுக்கிறோம். நீர் அவருடைய வாழ்வை செய்த எல்லா நன்மைகளுக்காக நாங்கள் உங்களை துதிக்கிறோம். இந்த காலங்களிலே நீர் அவருடைய சுகத்திற்காய் பலத்திற்காய் வாழ்வுக்காய் போற்றுகிறோம். இறைவன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் தொடர்ந்து உடைய கிருபையினால் நன்மையினால் நிறைத்து வழிநடத்தும்படியாக வேண்டுகிறோம். இந்த வேளையிலும் ஆண்டவரே எங்களுடைய திருச்சபை இறைவன் ஒவ்வொருவரையும் ஆண்கள் ஐக்கியம், பெண்கள் ஐக்கியம், சிறுவர் ஊழியம், பாடகர் குழு மற்றும் வாலிபர் ஐக்கியம், ஒவ்வொருவருடைய ஊழியங்களையும் பணிகளையும் இறைவனை ஆசீர்வதிக்க முடியாது சொல்லிக்கிறோம். அனைத்து செயலர் குழு உறுப்பினர்களுக்காக, செயலர் பொருளுக்காக, ஆண்டவரை குறிப்பாக நாளையத்தின் பணியாளருக்காக, அவருடைய குடும்பத்திற்காக, அருமையான லேடி ஒவ்வொருவர்களையும் பாதுகாத்து பணியை செய்ய அருள் தரும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம். இந்த வழியிலும் ஆண்டவரை சுக வேண்டுமா இருக்கிறவர்களுக்காக, எங்கள் திருச்சபை சார்ந்த அனைத்து பெண்களுக்காக பாதுகாத்து கொள்ளும்படியாக வாழ்விலே தந்திருக்கிற சுகத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னொரு முழுமையான விடுதலை தந்து அவர் மீண்டுமாய் முடிய பணியை செய்யக்கூடிய ஆற்றலையும் இந்த வழியிலும் ஆண்டவரே அனைத்து தேவைகளுக்காக உடைய பாதப்படியில் நிற்கிறோம். ஆண்டவரே, தேவையில் உள்ளவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். குறிப்பாக உயர்வுக்காக காத்துக் கொண்டிருக்கிறவர்களுக்காக, பணிக்காக காத்துக் கொண்டிருக்கிறவர்களுக்காக, புதிய தொழிலை தொடங்குகிறவர்கள், வியாபாரங்களிலே செழிப்பு வேண்டும் என்று சொல்லி நிற்கிறவர்கள், ஆண்டவரே பணியிலே பணி உயர்வுக்காக காத்துக் கொண்டிருக்கிறவர்கள் ஒவ்வொருவருக்காக செபிக்கிறோம். ஒவ்வொருடைய உழைப்பையும் அர்ப்பணிப்பையும் ஆசீர்வதிக்கும்படியாக வேண்டுகிறோம். அதே நேரத்தில் திருமணத்திற்காய் காத்துக் கொண்டிருக்கிறவர்கள், ஒரு திருமணமாயும் குழந்தை பாக்கியத்திற்காய், பிள்ளை செல்வத்திற்காய் காத்துக் கொண்டிருக்கிறவர்களுக்காக வழி நடக்கும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே, நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம். இன்றைக்கு உங்களுடைய ஆலயத்தில் வந்து வழிபடும் நன்மைகளை எங்களுக்கு தந்திருக்காங்க நன்றி செலுத்துகிறோம். திரும்ப கருத்தாரம் தொடர்ந்து மீண்டும் உங்களுடைய ஆலயத்திற்கு வரும் வரை உங்களுடைய பாதுகாப்பு, உங்களுடைய வழி நடத்துவது எங்களுடைய ஒவ்வொருடைய வாழ்வில் நிறைவாக இருக்க முடியாது. நாம் அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலத்தின் பிதாவே, அப்படி நாம் பரிசுப்படுவதாக, உங்களுடைய ராஜ்யம் வருவதாக, உங்களுடைய ஆத்துமாவே கர்த்தரை ஆண்டவருடைய இரக்கமுள்ள கிருபைக்கும்
பாதுகாவலுக்கும் நம் அனைவரும் ஒப்பு கொடுப்போம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கடவுளுடைய அன்பும் தூய ஆவியுடைய வழிநடத்துதலும் பராமரிப்பும் பாதுகாப்பும் நல்வாழ்வும் நம் ஒவ்வொருவரோடு நம்முடைய குடும்பங்களோடும் நிறைவாய் தங்கியிருந்து வழி நடத்தும். நம்முடைய வழிபாட்டுக்கு நிறைவாக நம் அனைவரும் எழுந்திருந்து 230 பாமாலை கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. சமாதானத்தோடு புறப்பட்டு செல்ல கடவுவோம்.